போகும் இடமெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திருவார் என்று சொல்லி நாம் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இன்றே ஆர்ப்பரிப்போம். நாம் அவருடைய பக்தர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஒரு பஞ்ச காலத்திலே ஒரு கைப்பருடைய வீட்டிலே அவருடைய பாத்திரங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட தாராள நேரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெப நேரத்தில் நாம் ஜெபித்த ஆண்டவரை முழுமைப்படுத்துவோம். வேண்டிடும் பக்தர்கள் ஜெபம் கேட்டேன், மணிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பணிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பணிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் வீரவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் வீரவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையிலே தேவ மனிதன் வீரத்தோடு கூட உழைத்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். ஒரு வழி அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று சொல்லி எலியா அன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல இன்னைக்கு நாமும் இந்த ஆராதனை நேரத்தில் மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கின்ற ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்,
நேரத்தை செப்பனிட்டு வலியிருந்த போது கேட்டருளும் கேட்டருளும் என்று கதறின போது ஆண்டவர் பதில் தந்தார். இந்த ஜப நேரத்திலே, ஆராத நேரத்திலே நம் ஆண்டவரின் சமூகத்திலே வைக்கின்ற நம்முடைய ஜபங்களுக்கு மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவர். நம்பிக்கையோடு கூட துதித்து ஆராதிப்போம். நம்முடைய தேவன் பதில் தருகின்ற ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமித்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமித்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முன்னிறுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. இசையா உண்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வோம். யாவையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர், நம்முடைய பாரங்களை சுமக்கின்ற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தில் நாம் நம்முடைய சுமைகளை இறக்கி வைப்போம். நமக்காக எல்லா காரியங்களையும் ஆண்டவர்களுக்கு செய்து நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு கூட
உணர்ந்து பாடுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிபவரே, என் பாரங்கள் என் சுமைகள் இரக்கமும் மன உருக்கம் நிறைந்த ஆண்டவர், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து மீட்டிருக்கின்றார். நம்மை மேய்ப்பராய் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கவர்களாய் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒப்படைத்து பாடுவோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே, உம்மை போற்றுகிறேன் புகழுகிறேன் என்று சொல்லி உணர்ந்து நாம் பாடுவோம். இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் பார்வையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் எழுதி நிற்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதி ஆண்டவரோடு இருப்பதுதான் நம்முடைய வாஞ்சை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுதான் நம்முடைய இதயத்தின் இயக்கம். இந்த உணர்வோடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கும்படியா, உம்மோடு கூட நேரத்தை செலவிடும்படியா, உடைய பாதத்தில் காத்திருக்கும்படியா, ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய், முன்குறிக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இன்றைக்கு சமூகத்தில் வந்திருக்கிறோம். பலவீனங்கள், மனபாரங்கள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய களைப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும்படியாய் வந்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்தது. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, இந்த வாரங்களை ஏற்கனவே நீங்கள் சிலுவையிலே சுமந்திருக்கிறேன். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எங்களுடைய தேவை இன்னதற்கு உணர்ந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடிக்கிறவரேன். உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மோடு கூட நேரத்தை செலவிட முடியல. யாராவது நேரத்திலே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எலியாவின் தேவன், எங்கள் தேவன் என்கின்ற உணர்வோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற மாட்டேன். கேட்டிடும் பக்தர்களின் ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை அருளி செய்தி வழிநடத்துகிறவரே, நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். பலன் குந்தினவர்களாய், மனம் சோர்ந்து போனவர்களாய், அவிசுவாசம் எங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில மனம் தளர்ந்து போய் நம்மளுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சிகள், எங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரிய மாட்டேன். உடைந்து போய், நொறுங்கி போய், சரீரத்திலே ஆத்துமாவிலே பலக்குன்றி போய் வந்திருக்கிற மாட்டேன். இன்னைக்கு ஒரு விசை இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ரத்தத்தின் மூலமாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய அந்த ஆற்றலை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எங்கள் மத்தியிலே வல்லமையின் ஆவியானவருடைய ஆற்றல்
அதுவே எங்களை ஆட்கொள்வதாக என்று சொல்லி நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. என்றால் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறது நம்பிக்கையோடு குழந்தை நோக்கி பார்க்கிறோம். விசுவாசத்தோடு உடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். சன்னிதானத்தை நிறுத்தி பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து அதுவே எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவீராக, எங்களுடைய ஜெபத்தை கேட்பீராக, எங்களுடைய உடைந்து போன நொறுங்கி போன உள்ளத்தை உருவாக்குவீராக என்று சொல்லி நோக்கி பார்த்து கேட்கிறோம். கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிறோம், கஷ்டத்தோடு கூட வந்திருக்கிறோம், வெளியில சொல்ல முடியாத துன்பத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறோம். ஆனால் நீ எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து விட்டீர், ராஜாதி ராஜாவாய் வெற்றி சிறந்து விட்டீர். நம்பிக்கை இன்றைக்கு எங்களுக்கு ஜெப நேரத்தில் ஆராத நேரத்தில் எங்களுக்கு தந்தை எங்களுக்கு நிலப்படுத்துகிறாக என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து செல்லிப்போமா. ஆண்டவர் நம்முடைய அநாதி அபிஷேகத்தை நம் மீது ஊற்றுகிறார். அவருடைய வல்லமையின் கரம் நம் மீது வைக்கப்படுகிறது. அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடுகின்றதை உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்யும். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வெட்டி சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் எங்கள் மத்தியில் எழுந்தருள் இருக்கிற பரலோக பிதாவே, வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே வைக்கின்ற போது இதயத்தின் பாரங்களை அறிந்து எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமே, இன்றைக்கும் உடைய சமூகத்திலே உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உமோடு நேரத்தை செலவிடும்படியாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் இடை கட்டுவீராக. நொறுங்கி போன உடைந்து போன உள்ளங்களை இன்றைக்கு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பலத்தினால் இடை கட்டும்படியாய் செபிக்கின்றோம். ஆலயத்திலே வந்து உடைய சமூகத்திலே செலவிடுகின்ற இந்த நேரம் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் பூதிப்பினால் நிறைந்திருக்கும்படியாய் ஆனந்த களிப்புள்ள உதவிகளால் உம்மை போற்றி புகழும்படியாய் ஆண்டவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்லுகின்ற போது
நீ வார்த்தையில் இருக்கின்ற வல்லமையின் அபிஷேகம் எங்களுடைய காயங்களுக்கு மருந்தாய் அமைவதாக, எங்களுடைய சோர்வுகளை மாற்றுவதாக, எங்களுடைய பலவீனங்களை நீக்குவதாக. வல்லமையின் ஆவியானது எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொள்ளுவீராக. உம்மோடு இருக்கும்படியாய் வந்திருக்கிறோம். உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் உங்களுடைய சமூகத்திலே காத்திருப்பது என்கின்ற உணர்வோடு கூட வந்திருக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.